ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாதுங்க. ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ்க்கு விற்கும். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரைஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சொல்ல வேண்டியதில் ரூ. 200 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி எல்லாமே வந்து ரேட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம என்ன தான் தக்காளி பார்த்து வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு சில சொத்தையான தக்காளிகள் கூட வரத்தான் செய்யும். ஸோ அதை வந்து எப்படி ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கடையில் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வாங்கினதுமே என்ன பண்ணுவோம், அந்த தக்காளி வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே பார்த்தா 1 by 1 எல்லாமே வந்து கழுவி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியானதாங்க. நம்ம சமையல் ரூமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி வந்து ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம். ஸோ அதுதான் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கின எல்லா தக்காளியுமே வந்துட்டு நான் எடுத்து கழுவலை. ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் எது கொஞ்சம் டேமேஜாக சீக்கிரம் கெட்டு போகும் அந்த மாதிரி தக்காளி தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எல்லா தக்காளியுமே இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தக்காளி அந்த ஒரு மாதிரியான தக்காளி ரெண்டையும் பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக உப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உப்பு மட்டும்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து ரொம்பவுமே சேஃபாக வச்சுருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தக்காளியோட எல்லா பகுதியிலையுமே பார்த்தா ஈவனாக நீங்கள் வந்து அது படுற மாதிரி நல்லாவே வந்து பெரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, வேறு வேலையே இல்லைங்க. இந்த மாதிரி எல்லா தக்காளியும் வந்து முழுசாக வந்து அந்த சால்ட் வந்து பட்டுருச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை மட்டும் பண்ணினாலே போதும். வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி பறிக்கும் போது இந்த காம்போடு வரும். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட காம்போட தக்காளி இருக்குது அப்படின்னா அந்த காம்பை மட்டும் கிளிடாதீங்க. மோஸ்ட்லி சிட்டிஸில் வர தக்காளியில் பார்த்தீங்கன்னா காம்பு இல்லாமல் இந்த மாதிரி தான் வரும். ஸோ காம்போடு வைக்கும்போது இன்னமும் ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி வந்து கெடாமல் அழகாமல் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த காம்போட மேல் பக்கம் வந்து மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம ஒரு சிலர் காய் வாங்கினதுமே பார்த்தீங்க அப்படின்னா கவரில் போட்டு தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்படி செய்யும் போதுமே பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்த கவரில் இருக்கக்கூடிய சூடே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காய்கறி வந்து சீக்கிரம் அழுகி போகிற மாதிரி வந்து அது செஞ்சிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே கவரோட காய் வைக்கவே வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் வைக்கலாம், தப்பில்லை. அப்படி இல்லைன்னா சணல் பைகளில் வைக்கலாம், இல்லைனா துணிப்பையில் கூட நம்ம வைக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போட்டு கண்டெய்னர் வந்து லாக் ஆகிற மாதிரி பார்க்காதீங்க. கொஞ்சமாவது ஸ்பேசஸ் இருக்கட்டும். ஸோ தக்காளி நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பெரிய பவுல்ஸில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ப்ரெஷ் பண்ணி மூடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கும் கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிச்சு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தக்காளி வந்து ஒரு வாரம் இல்லைங்க அதுக்கும் மேலேயுமே தாங்கும். இப்போ இதை எப்படியே எடுத்து நம்ம ரெகுலராக எப்பவும் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியதாங்க. இப்படி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கும்போது தக்காளி வந்து எப்போவுமே வந்து கெடவே கெடாது. நமக்கு தேவையானப்போ அழகாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பி இதே ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நிறையா இருந்தாலும் எப்போவுமே வந்து வேஸ்ட் ஆகாது, கெட்டும் போகாது. விலை ஏற்றாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கவலையே கிடையாது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.